ஸோ எப்ப வந்து f Yes, dash sir. ஆஃப் x வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்ததுன்னா, அது வேறு இன்கிரீசிங். f dash ஆஃப் x வந்து லெஸ் தேன் 0 இருந்தா, இஸ் அ டிக்ரீசிங். Decreasing. சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? Yes, sir. f dash ஆஃப் x is greater than 0 for every x அந்த கரஸ்பாண்டிங் இன்டர்வல். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி f dash Yes, ஆஃப் sir. x less than 0 for every x belongs to அது என்ன இன்டர்வலோ அந்த இன்டர்வல். சரிங்களா? இது கிரேட்டர் Yes, than sir. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி ஆர் இன்க்ரீசிங் அந்த மாதிரி மாறும். இன்க்ரீசிங்கா ஸ்ட்ரிக்ட்லியா இல்லை நார்மலா அப்படிங்கிறது மாறும். சரி, இப்போ நம்ம நியூவா பார்க்கறது பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட் டெஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். செகண்ட் டெரிவேட் டெஸ்ட்ல வந்து மாற்றி சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. செகண்ட் டெரிவேட் டெஸ்ட்ல வந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்கே போடுறீங்க. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவா இல்லை எஃப் டபுள் டேஸ் எஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோவா அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது இதனோட வேல்யூஸ் என்ன ஆகுது? லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இருக்கும்போது சொல்றாங்கன்னு Sir, புரியலைங்க சார். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் செகண்ட் டெரிவேட் டெஸ்ட்ரா? செகண்ட் டெரிவேட் டெஸ்ட் கடைசியாக போட்டோம்னு ஒரு ப்ராப்ளம் என்ன வருது? Maximum, minimum. எது மேக்ஸிமம் எது மினிமம்? Increasing to decreasing னா வந்துட்டு maximum, decreasing to increasing னா அது minimum. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகேங்களா? இது செகண்ட் டெரிவேட்டிவ். நீ சொன்னது கரெக்ட் தான். அது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். நான் கேட்குற செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் லாஸ்ட் எண்ட்ல நடத்தணும்ல அது. தெரியலைங்க சார். என்னடா தெரியல. இது நடத்துறது கடைசி ப்ராப்ளம் நடத்துறது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுங்க சார். அப்ப அந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than 0 என்ன நடக்குது? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than 0 என்ன நடக்குது சொல்லி கொடுத்தேன். இந்த கான்செப்ட் புரியலையா? மேக்ஸிமம் மினிமம் தாங்க சார். எஃப் என்னடா? வந்துட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா மினிமம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவா இருந்தா மேக்ஸிமம். இது எனர்ஜி டவுட் இருக்குதா? எஸ் சார். இல்லைங்க சார். ஓகே ரைட். ஸோ அந்த கான்செப்ட் பத்தி இப்ப கேட்டேன். அப்ப எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than அது 0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க சார். அதுதான் அது ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். அது நீ அது கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கின்னு தான் சொல்றேன். சரிங்களா? அதை மாத்தி இது பண்ணி. ஓகேங்க சார். சரிங்களா? அப்ப இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை தான் பார்த்துக்கணும். சரியாம்மா? எஸ் சார். சரி, இப்ப இதே ஐடியால இங்க வந்துட்டாங்க பாருங்க. என்ன சொல்றான்? கான்வெகேட்டிவ் ஆர் கான்வெக்சிட்டி. இது கான்வெகேட்டிவ் அப்பா இருந்தா இது கான்வெகேட்டிவ் அனதர் நேம் வந்து டவுன் இருக்கும். இது கான்வெகேட்டிவ் டவுனா இருந்ததுன்னா இது வந்து கான்வெகேட்டிவ் அப்னு இருக்கும். ஓகேங்களா? அப்படியே மாத்தி வரும். அட்லீஸ்ட் நீங்க இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணாத அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் 1 மார்க்ல பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பான். நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா இதனோட ஆப்போசிட் மீனிங் இதுன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் சார். சரி, இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஒரு ஐடியா. நம்ம பார்த்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோனா மினிமம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோனா மேக்ஸிமம். சரிங்களா? சரிடாங்கண்ணே? எஸ் சார். எஸ் சார். அது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். அதுக்கு பேர் தான் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். இன்ஃப்ளெக்ஷன். அப்போ நோட் பண்ணிக்கோ. டைம் கொடுக்குறேன். இது எல்லாமே 1 மார்க் 2 மார்க்ல இருக்கும். கொஞ்சம் பார்த்து டைம் எடுத்து இப்போ நோட் பண்ணிக்கோ. இது தெரியுதுன்னா இந்த கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜினியரிங் மேக்ஸில் இதில் 16 மார்க் கொஸ்டின். எது 16 மார்க் கொஸ்டினா எல்லா கொஸ்டின் கம்பைன் ஆகி வரும். மேக்ஸிமம், இன்க்ரீசிங், நம்ம மறந்துட்டு இன்க்ரீசிங் டிக்ரீசிங், மேக்ஸிமம் மினிமம், கான்கவே அப்பு அண்ட் டவுனு, இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு டேபிள் போட்டால் வேலை முடிஞ்சுது. பட் இது இன்ஜினியரிங் மேக்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸோட பேப்பரு. ஒரு யூனிட்ல இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா 16 மார்க் கொஸ்டின். 16 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி கொஸ்டின் வந்து. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து இப்போ நான் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் என்ன சொல்லிட்டேன், இன்க்ரீசிங் டிகிரீஸ்னா என்ன சொல்லிட்டு, மேக்ஸிமம் மினிமம் என்ன சொல்லிட்டேன். இப்போ இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கான்வே அப்பா டவுன் வந்துட்டு இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அடுத்தடுத்த கான்செப்ட் நம்ம மூவ் பண்ணலாம். இல்லைங்க சார். புரிஞ்சுதுங்க சார். சொல்றேன். புரிஞ்சுது? இது வரைக்கும் புரிஞ்சுக்கிறீங்க? சரி, கான்வே அப் அண்ட் டவுன் இங்க பாருங்க. கான்வே அப் அண்ட் டவுன்ங்கிறது வந்து
நாம எப்படி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல எப்படி பாத்தீங்க? எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல டெஸ்ட் வந்து என்ன சொல்லுது? இன்கிரீசிங் டு டிக்ரீசிங் போனா அதுக்கு பேர் என்னது? மேக்ஸிமம். ஓகேவா? சரி. இப்ப இந்த இது பாத்தீங்க. அந்த இன்டர்வல் வச்சு பார்த்தோம். இன்கிரீசிங் டிக்ரீசிங் எப்படி பாத்தீங்க? இன்டர்வல் வச்சு ஃபார்ம் பண்ணீங்க. கரெக்ட்டுங்களா? இப்படி ஒரு இன்டர்வல் எஸ் இருக்கும். சார். f dash of x வந்து greater than 0 னு இன்கிரீசிங். கரெக்டாடா? எஸ் சார். இன்கிரீசிங் அண்ட் f dash of x வந்து less than 0 னு டிக்ரீசிங். கரெக்டாடா? எஸ் சார். இங்க நல்லா செக் பண்ணீங்க. இங்க என்ன சொல்றான்னு பாத்துங்க. இங்க பாருங்க. என்ன சொல்றான்? இதுக்கு இன்டர்வல் ஃபார்ம் பண்ண சொல்றான். இதுக்கு இன்டர்வல் ஃபார்ம் பண்ண சொல்றான். இன்டர்வல் வந்து f double dash of x வந்து அந்த இன்டர்வல் லைஸ் பிட்வீன் மேபி இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி இங்க x1ங்கிற ஒரு பாயிண்ட் இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்குதுன்னா இந்த லைஸ் பிட்வீன் இன்டர்வல்ல நல்லா பாருங்க ஐங்கிறது என்ன சொல்லிட்டேன் இன்டர்வல்ன்றான் நல்லா பாருங்க ஓப்பன் இன்டர்வல்ன்றான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் க்ளோஸ்டா ஓப்பன் ஆகி கேட்க போறோம் ஓப்பன் இன்டர்வல் சரிங்களா அந்த ஓப்பன் இன்டர்வல்ல கிரேட்டர் than 0 இருந்ததுன்னா கான்வே அப் அதே வந்து லெஸ் தென் 0 இருந்ததுன்னா less than 0 னா கான்வே டவுன் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறா கண்ணு இதில் எனர்ஜி டவுட் ஓகேங்க இருந்துச்சு சார். நோட் பண்ணிக்கங்க டைம் கொடுத்து நோட் பண்ணிக்கங்க சார் அந்த மேலே எழுதி இருந்தது காட்டுங்க சார். நான் காட்டுறேன் கண்ணு எதுடா கண்ணு இங்கேயா அந்த அதுதாங்க சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க எஸ் சார். எழுதிட்டேங்க சார். சூப்பர்மா வெரி குட் சரி இப்போ அடுத்தது பார்த்தலாமா எஸ் சார். இப்போ கான்வேகிட்டின்னு எனக்கு தெரிஞ்சிட்டீங்க கரெக்டுங்களா எஸ் சார். சரி இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்து இது பண்ணிக்கலாம் ஆல்ரெடி செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஐடியாவே தான் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத திங்க் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு ஒர்க் முடிஞ்சுது சரி டக்குன்னு இதுக்கு என்ன பண்ண வேணுங்கிற ஸ்டெப்பு போட்டுடலாமா இதுக்கு நீங்கள் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கில் என்ன பண்ணியோ அதே ஒர்க்கு தான் இன்க்ரீசிங் டிக்ரீஸில் என்ன பண்ணீங்க சரி இதுக்கு என்னென்ன ஸ்டெப் வரும் பாருங்க இன்க்ரீசிங் டிக்ரீஸில் என்ன பண்ணினீங்களோ அதே ஐடியா கான்வே அப் அண்ட் டவுனுக்கு வரும் சரிங்களா கான்வே அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் டிக்ரீஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்போ வந்துட்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு இன்டர்வல் மேக் பண்ணி அந்த இந்த பாயிண்ட் இன்டர்வல் இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்றாரு இப்ப திரும்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதை ஜீரோ பண்ணின பின்னாடி இன்டர்வல் கண்டுபிடிக்கிறோம் கரெக்டுங்களா இன்டர்வல் கண்டுபிடிச்ச முன்னாடி என்ன பண்றோம் பாயிண்ட்ஸ் கிடைச்ச முன்னாடி இன்டர்வல் ஃபார்ம் பண்றோம் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி திரும்ப எதுக்கு செக் பண்றோம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு செக் பண்றோம் கரெக்டாமா எஸ் சார் சரி இப்போ நான் கான்வேக்கு ஒரு ஐடியா சொன்னேன் கான்வேக்கு என்ன சொன்னேன் அப்புக்கு டவுனுக்கு என்ன சொன்னேன் f of x f double dash x வந்து நான் பாத்துட்டு f double dash x greater than 0 வா அல்லது f double dash x வந்து less than 0 வா கேட்டேன் இங்க பாருங்க f dash of x equal to 0 பண்ணிட்டு அதனோட இன்டர்வல்ல நாம செக் பண்றோம் f dash of x அப்ப நான் இந்த கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அப் டு இந்த ரூல் வரைக்கும் f dash of x வரைக்கும் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க f double dash கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் f double dash of x equal to 0 போடணும் இத 0 போட்டு கண்டுபிடிக்கிறது வந்து இன்கிரீசிங் டிக்ரீசிங் புரியுதா மாத்திரா இத கண்டுபிடிக்கிறது யாருக்கு கான்வே அப் அண்ட் டவுனுக்கு சரிங்களா சரி அப்ப இதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும் என்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு
அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டிஸ்கஷன் எடுக்க போறீங்க. சரிங்களா? இன்கிரீசிங்கா, Yes, sir. டிக்ரீசிங்கா மாரி இது கான்வே அப்பா, டவுனாங்கிறத பார்க்க போறோம். என்ன டெஸ்ட்? செகண்ட் டெரிவேட்டிவ்ல வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். இந்த இன்டர்வல்ல கிரேட்டர் தென் 0வா அல்லது இந்த இன்டர்வல்ல லெஸ் தென் 0வா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். புரியுதாடா கண்ணு? Yes, sir. பார்த்தலாமா? Yes, sir. பார்க்கலாம் sir. சரி, உங்க புக் கொஸ்டின் ஒன்று போடலாம். ஓகே, ஒரு நார்மல் கொஸ்டின் போல ஒரு புக்கில் ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்குது. சரி, அந்த கொஸ்டினே ட்ரை பண்ணி போடுவோம். இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்கு ஐடியா கொடுத்துட்டு இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட்டும் நம்ம போட்டுடலாம். இம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் எஃப் டபுள் டாஸ் எக்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 0வா இல்லை அப்லேருந்து டவுன்லேருந்து அப்பு போச்சுனாவே நம்மளுக்கு வந்து இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். ஓகேங்களா? எப்படி மேக்ஸிமம் மினிமமோ அதே மாதிரி இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.57. ஆக்சுவலாக யூ இன்டி வி மெத்தடு சொல்லுங்கடாங்கன்னு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் Minus 1 the whole cube into x minus 5. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 into x minus 1 the whole square into 1. ஆ இது இல்லை என்ன மெத்தடு போடுறது சொல்லி நான் அதுக்கு வரைக்கும் இல்லை இது என்ன மெத்தடு போடுவாங்கன்னு UV method ஆங்க ஆ sir. ஆமாம்மா, மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் வந்து யூவி மெத்தட். அப்போ Yes, sir. u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் u dash equal to 3 into x minus 1 X whole square. minus 1 the whole square. v equal to x minus 5, v dash equal to 1. அப்போ Yes, sir. பார்க்கலாம் u dash v plus u v dash. Plus u v dash divided by v square. Die. UV method. Sorry, sir. அப்புறம் X minus 2 the whole cube. u dash first 3 into x minus 1 whole square. 1 the whole square into x minus 5 plus x minus 2 the whole cube into 1. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டுக்கு எது காமனாக இருக்குதோ அது காமனாக எடுத்து கான்செப்ட் முடிச்சிருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 3 into x minus 5 plus x minus 1. இது ரெண்டாவது டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். No, sir. புரிஞ்சுதுங்க சார். அப்போ இது ஒரு 3 எவ்வளோ மல்டிபிள்னா 3x minus 15 plus x minus 1. கரெக்ட்டுங்களா? Yes, sir. The x minus 1 X minus 1 the whole square is equal to 4x minus 16. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா ஒரு செக் பண்ணிக்கோ. ஏன்னா யூடிவி மெத்தட் மறந்துட்டே இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். எது டவுட் இல்ல எது காமனா எடுக்க முடியும்? 4 காமனா எடுக்கலாமா? Yes, sir. 4 காமனா எடுத்தா x minus 4 வருமா? Yes, sir. 4 காமனா எடுத்தா நம்மளுக்கு x minus 4 வரும். கரெக்டாமா? Yes, sir. அப்ப எடுத்துங்க 4 காமனா எடுத்துங்க. அப்ப f dash of x equal to 4 into x minus 1 the whole square into x minus 4. கரெக்டாடா? Yes, sir. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து ஒரு என்ன? செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். Second derivative. இதை வச்சு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் f double dash of x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 4. இது எகைன் என்ன மெத்தடு? uv மெத்தடு தான். u equal to x minus 1 whole square u dash equal to 2 times of x minus 1. v equal to x minus 4 v dash equal to 1. கரெக்டாடா? Yes, sir. அப்ப சொல்றாங்க 4 into 4 காமன், அதனால 4 வெளியே வச்சுக்கோங்க. சொல்றாங்க u dash 2 into x 2 minus into x minus 1 into x minus 4 plus x minus 1 the whole square into 1. இப்போ என்ன காமன் ஆகுது? x minus 1 காமன் ஆகுது. வெளிய எடுத்துட்டோமா? Yes, sir. அப்ப x minus 4 plus x minus 1. கரெக்ட்டுங்களா? தப்பு இருந்தா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். இல்லைன்னா அடுத்து மூவ் பண்ணலாம்.
இங்க முன்னாடி 2 விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா அந்த 2 இருக்கு பத்தி அந்த 2 விட்டுட்டேன். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? Sir, 2x 8 minus 8 plus 2x. பிளஸ் x ஒரு x minus 1 வெளிய வந்துச்சு. அப்ப x minus 1 கரெக்ட்டுங்களா? Yes, sir, x. அப்ப 4 into x minus 1 into 3x ஆயிருமா? 3x minus Yes, 3. sir. இங்க 9. வந்து என்ன கிடைக்குது? 3. Here formula will be written. அப்ப 12 into 4 3s are 12, x minus 1 into x minus 3. இது யார் அவன்? f double dash of x. Dash of. ஓகேங்களா? f double dash of x. இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சா? Yes, இப்ப sir. நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் கான்வே அப்பா டவுன் ஆகுறோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் இன்க்ரீசிங் டிகிரீசிங் மாதிரி இது வந்து f double dash of x வந்து நம்ம 0 பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? Yes, sir. Yes, sir. அப்ப 0 பண்ண என்னடா கிடைக்கும்? 12 into x minus 1 into x minus 3 equal to 0. Which implies x minus 1 equal to 0, x minus 3 equal to 0. அப்ப என்னாச்சு? x equal to 1, x equal to 3. 2 பாயிண்ட் கிடைக்கிறது. சரிடா கண்ணே? Yes, sir. இப்ப அடுத்த ஒர்க் என்னவா இருக்க போகுது? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? Yes, sir. Plus infinity to minus infinity, sir. மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. ஆமாடா கண்ணே. Yes, sir. அப்ப வேல்யூ என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 1 and 3 கிடைக்குது. 3. இந்த இன்டர்வலுக்கு திரும்ப டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த இன்டர்வலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டிஸ்கஷன் பண்ண போறோம். சரி, அதே ஐடியா தான். என்ன வரும்? சீரியல் நம்பர் Minus infinity common. இன்டர்வல் அதுக்கப்புறம் என்னது? f double dash of x ஓட F வேல்யூ double dash of. என்ன வருது? f double dash x 12 into x minus 1 into x minus 1 into x minus 3. sin காண்கவே அப்பா டவுனா. சரிங்களா? Yes, sir. சரி, ஃபர்ஸ்ட் மொத்தம் 2 இன்டர்வல் 3 இன்டர்வல் வரும் நினைக்கிறேன். 1 மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எழுதிக்கிறேன். அப்புறம் அந்த டிஸ்கஷன் எழுதிக்கலாம். ரெண்டாவது இன்டர்வல் 1 to 3, மூணாவது இன்டர்வல் 3 to இன்ஃபினிட்டி. கரெக்டாடா? Yes, sir. ஸோ வாய்ஸ்க்கு இது என்ன கிளியராக இருந்துச்சுன்னா சொல்லுமா? கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் நான் வேறு பிளான் வச்சுட்டு பார்க்கலாம். அது கொஞ்சம் பிளான் பண்ணிக்க. சரியா? டிஸ்டர்ப் இருந்தால் சொல்ல, நான் இன்னொரு கூட சொல்லிடுறேன். சரியாம்மா? இல்லைங்க சார், கேக்குதுங்க சார். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 1 வந்து என்னன்னா 0. கரெக்டுங்களா? இது வேணா இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பிட்வீன் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாக கால்குலேஷன் வந்து 0 எடுத்துக்கலாம். அப்போ 0 எடுத்துக்கிட்டு இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ். ப்ளஸ் மீனிங் என்ன? கிரேட்டர் தேன் 0. Greater than 0. இது என்னது? f concavity. கான்வே அப்பா டவுனா? Up. சூப்பர். சரி, இப்போ 1 to 3. 1 to 3 என்னது? 2. கரெக்டுங்களா? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இம்பெடிட்டிவ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. நாம ஈஸி இன்டிஜர் பார்ட் எடுத்துக்கிறோம். அதனால 2 எடுத்துட்டோம். அப்போ 2 எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? Positive, negative. மைனஸ். ப்ளஸ் இன்டு மைனஸ் Negative. அப்போ Less than 0. Concavity down. டவுன். அடுத்தது 3 to இன்ஃபினிட்டி ஊர்பட்ட வேல்யூஸ் இருக்கும். இன்டிஜர் வேல்யூ நிறைய இருக்கும். நாம என்ன சைஸ்ட் இன்டிஜர் நம்ம ஈஸியாக இருக்குது 4 எடுத்துக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ப்ளஸ் Positive, positive. Positive greater than 0 increases. டிகிரிஸ் கான்வே அப் இருக்கு. Increases தான் சார். கான்வே அப். இன்க்ரீஸ் டிகிரிஸ் எஃப் டேஷ்க்கு தான். மறந்துட்டியா? கான்கேவா. ஆமா. சரியாம்மா? எஸ் சார். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா இது வரைக்கும்? இல்லைங்க சார், புரிஞ்சுதுங்க சார். இது இன்க்ரீசிங் டிகிரீசிங் மாதிரி எழுதுற ரூல் தான். இன்க்ரீசிங் டிகிரீசிங் என்ன எழுதுவ? எந்த இன்டர்வல்ல வந்து கான்வே அப் டவுன் எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப கான்வே அப் எந்தெந்த இன்டர்வல்ல கான்வே அப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேல எழுதிங்க, திரும்ப எழுதிங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி 1 யூனியன் 3 இன்ஃபினிட்டி. இதுதான் யூனியன் போட்டாலும் சரி, இல்லை அங்கே அடுத்த அண்டுன்னு சொல்லி போட்டாலும் சரி. சரிங்களா? அதே கான்வே டவுன். டவுன்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 1, 3. சரி இடங்கண்ணே? எஸ் சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, இப்போ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, எப்படி இன்க்ரீசிங் டு டிகிரீசிங் டு இன்க்ரீசிங் போனால் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் மாறுதோ, அதே மாதிரி இது இன்டர்சேஞ்ச் வந்து இப்போ பண்ணியிருந்தாங்க பாருங்க. கான்வே அப் டு டவுன் வந்தா இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். ஓகேங்களா? இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், இதுதான் 1. சரிங்களா? இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். அந்த பாயிண்ட் வந்து அட் x = 1.
அதே மாதிரி டவுன் டு அப்னு வந்ததுன்னா ஓகே கான்வே டவுன் டு அப்னு வந்தாலும் இம்ப்ளஷன் பாயிண்ட் எக்ஸிட் கரெக்டாக இம்ப்ளஷன் பாயிண்ட் எக்ஸிட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 புரியுதாமா இன்டர்சேஞ்ச் ஆகி வந்தா இம்ப்ளஷன் பாயிண்ட் எக்ஸிட் இல்லைன்னா நாட் எக்ஸிட் சரிங்களா புரிஞ்சுதா டவுட் இருக்குதா புரிஞ்சுதுங்க சார் எப்படி மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கூட மேக்ஸிமம் பண்ணிடுவாங்க இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுல அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகி டபுள் டெரிவேட்டிவ் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் சரியாடா சரி அதை விட்டு பார்த்துமா எந்த பாயிண்ட் இருக்குதோ அதுக்கு போயிட்டு எப்போ என்ன வேணும் 1 and 3 கண்டுபிடிக்கணும் சரிங்களா இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் இங்க எழுதிங்க இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எழுதிக்கிட்டு அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எவ்வளவு அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எவ்வளவுங்கிறது எங்க போய் செக் பண்ணணும் எஃப் ஆஃப் 1 செக் பண்ணணும் இது எஃப் ஆஃப் 3 செக் பண்ணணும் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் செக் பண்ணணும் சரிடா கண்ணு எஸ் சார் சொல்றாங்க எஃப் ஆஃப் 1 போட்டு என்ன கிடைக்குது 0 ஆயிருதா எஸ் சார் ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன சொல்லுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 whole cube into x minus 5 அப்ப f of 1 போட்டா 0 இது x of 3 போட்டா அதாவது 3 போட்டேன்னா இங்க 2 cube னு வருது இங்க 3 போட்டா என்ன கிடைக்குது -2 னு வருது கரெக்ட்டுங்களா அப்ப மைனஸ் therefore the implicit point என்ன 1 0 and 3 -16 these 2 points are inflection point these 2 points are inflection point இவ்வளவுதான் எனக்கு இருக்குது நம்ம கையில இருக்கிறது இதுதான் சரி இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டவுட் இருந்தால் கேட்டுக்கிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு 7.9 இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுற கான்செப்ட் இருக்குது சரிங்களா